கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நாம் சேரக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய தராதரத்துக்கும் நம்மளுடைய விசுவாசத்துக்கும் ஒத்தவங்களாக இருக்கணுன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எல்லாரு கூடயும் நெருங்கிய உறவு வச்சுக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. நண்பர்களே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இருக்கவே கூடாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க உங்களை நடு தெருவில் நிற்க வச்சிருவாங்க. தேவ பிள்ளைங்க அதில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சகோதரன் ஒழுக்கமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய வேலை இடத்துல தன்னுடைய தகுதிக்கும் கீழான நண்பர்களோட சேர்க்க வச்சிருந்தார். அந்த நண்பர்கள் அவரை பாவ வழியில் இழுக்க பார்த்தாங்க. ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு மறுத்து அவங்க செய்யக்கூடிய பாவத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தார். ஆனால் அவங்களோட எப்பயும் சேர்ந்தே இருப்பார். ஒரு நாள் அவங்களுடைய வற்புறுத்தல்னால அவங்களோட சேர்ந்து இவரும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் அது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சுது. ஆமாங்க, இப்படி நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரியம் கூடா நட்பு தான். இது எத்தனை உண்மையான காரியன்றதை இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கைக்காக நேரம் எடுத்து சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். சோப்ரோனியஸ் அப்படின்ற கிரேக்க அறிஞர் ஒரு சிறந்த தத்துவ ஆசிரியர். சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானமாக பயிற்சி கொடுக்கறதுல சிறந்தவர். அவர் தன்னுடைய மகனையோ மகளையோ ஒழுக்கம் இல்லாதவங்களோட பழகிறத எப்பயுமே அனுமதிச்சதே கிடையாது. ஒரு முறை அவருடைய பிள்ளைங்க ஒரு விருந்தில் கலந்து கொள்றதுக்காக அவர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. ஆனால் இவர் அங்கே சில நல்ல செயல்கள் நடக்காது, நன்னடத்தை இல்லாத சிலர் அங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சதுனால பிள்ளைங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாரு. ஆனால் அவருடைய பையன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபத்தில் சிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே ஆவேசத்தோடு சொன்னான். ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் வீட்டில் இருந்த ஒரு எரிஞ்ச கறித்துண்டை எடுத்துகிட்டு வந்து அவர் பையன் கையில் கொடுத்தாரு. அதை வாங்கின உடனே அவன் கையெல்லாம் கரையாயிடுச்சு. கை தவறி அந்த கறித்துண்டு அவனுடைய வெள்ளை சட்டையிலையும் விழுந்துருச்சு. அதையும் கரைப்படுத்திருச்சு. கறித்துண்டை கவனத்தோட கையாளுறது கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். உடனே அவர், ஆமாம், கறித்துண்டு உன்னை சுட கிடையாது, ஆனால் உன்னை கரைப்படுத்திடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கோன்ட்டு அவன்கிட்ட சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இது எத்தனை உண்மை. தீயவங்களோட பழகிறதுனால நாம் தீயவர்களாக மாட்டோம், ஆனால் அது எல்லாம் நம்மளை கரைப்பட்டவங்களாக மாற்றி காலப்போக்கில் நம்மையும் அந்த தீய குணத்துக்கு சொந்தக்காரங்களாக மாற்றிடும். அதனால தான் வேதம் சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாயின்னு நீதிமொழிகள் 22, 24, 25 நம்மளை எச்சரிக்குது. அதே போல தான் பண ஆசை உள்ளவங்கக்கிட்ட பழகி பாருங்களேன். அவங்க அதை சேர்க்கணும் இதை கட்டணுன்ட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு இருந்த நாமளும், ஐயோ நாம் எதையுமே சேர்க்கலையே, இனி என்னெல்லாம் செய்யலான்ற எண்ணம் நம்மளையும் அறியாமல் நமக்குள்ளே வந்துடும். கர்த்தர் பேரில் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் போய் வீண் கவலைக்கும் விரக்திக்கும் ஆளாகிடுவோம். வேதம் பரியாசக்காரர்களோடு சேர்ந்து நீயும் பரியாசக்காரனாகி விடாதேன்னு சொல்லலை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதேன்னு சொல்லியிருக்குது. அவங்களோட நீ திண்ணையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருந்து அவங்க பரியாச பேச்சுக்கு மௌனமாக சிரிக்க மட்டும் செஞ்சாலும் அந்த பாவத்துக்கு நீயும் ஒரு நாள் உடன்படுவ. வெகு விரைவில் தினமும் அந்த திண்ணையில் உட்கார உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். திடீர்னு நீயும் மற்றவங்கள பற்றி பரியாசம் செய்யக்கூடிய ஒருவனாக மாறிடுவ. பிரியமானவர்களே, யாரையும் வெறுக்கவோ அசட்டை செய்யவோ கூடாது. ஆனால் ஒருத்தர் எப்படியாப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் கூடயும் நெருங்கிய உறவை ஏற்படுத்துறதுக்கு நம்ம அவசரப்படவே கூடாது. அது ரொம்பவே ஆபத்தானது. நம்மளுடைய நண்பனை வச்சு நம்மளுடைய சமுதாயம் நம்மளை இனம் கண்டு கொள்ளும். கரைப்பட்டு விடாதபடி நம்மளை காத்து கொள்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.